நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்களேண்ணா. ஸோ அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதி யுகத்தில் வருகிற 2026 காசுக்கு இங்க வேலை இருக்காது. தளபதி மக்களுக்கான ஒரு ஆட்சியை முன்னெடுக்கக்கூடிய ஒரு குறிக்கோளோடு அரசியல் களத்துக்கு வர்றாரு. அங்க எல்லாருமே வேட்பாளராக வர்றவங்களாம் மக்கள் பணியாற்றியவர்களா இருப்பாங்க. சேவையே 25 வருஷம் செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்துல மக்கள் காசை எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம், கொண்டு வந்து கொடுத்தா அந்த மக்கள் வாங்கிக்கலாம், தவறு இல்லை. ஆனா நல்லவர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், வாய்ப்பளிப்பார்கள். அதற்கு மக்கள் முடிவாயிட்டாங்க. குறிப்பா மகளிர் அதுல முனைப்பா இருக்கிறாங்கிறத இந்த பொதுக்குழு வாயில வெளிப்படுத்த முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. 2009 தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் சீமானனும் இதே பேர் தான் சொல்லி ஓட்டு கேட்டாரு. யாரும் காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனா ஓட்டு எங்களுக்கு போடுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆனா மக்கள் பார்த்தா காசு வாங்கி தான் ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் மனசுல நினைச்சதை பேசுறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. ஆனால் பேசியதையெல்லாம் செயல்படுத்துற சக்தி வேணும். அந்த சக்தியை மக்கள் தான் கொடுப்பாங்க. இங்க மக்கள் சக்தி மாற்றத்திற்கும் தீர்வுக்குமான ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருந்த காலத்தில் வராது வந்த மாமணியாக தளபதி அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு. தமிழகத்து மக்களின் கடைசி நம்பிக்கையாக தளபதி இருக்கிறார். அதை நிறைவு செய்வார். அவருக்கு மக்கள் ஒரு நிறைய அளப்பெரிய வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த வாய்ப்புக்கு அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த மக்களுக்கு நன்றி கடன் ஆற்றுவார். 2019 தேர்தலில் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாருன்னா, சின்ன ஒரு பொட்டி மாரி எடுத்து குறைங்கெல்லாம் போடுங்கிறதுல நான் வந்து தேர்தல் ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் நான் தீர்த்தரேன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதை பற்றி கருத்து என்ன? எப்போதுமே பொய் வாக்குறுதி கொடுப்பதிலும் வெற்று விளம்பரத்தை செய்வதிலும் திமுக தான் முதல் இடத்துல இருக்காங்க. அதை அன்றைக்கும் செஞ்சாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது செஞ்சாங்க, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு செய்யறாங்க. ஆட்சிகள் மாறிடும், காட்சிகள் மாறாது என்பதற்கு இப்ப கூட முதலமைச்சராகி அவர் நேர்காணல் பண்றாரு, முதலமைச்சராகி மனுக்களை வாங்குறாரு. எல்லாமே சுண்டல் கடையிலையும் ஒயின் ஷாப்லையும் பல இடங்கள்ல பொட்டலம் போடுறதுக்கும் வர்றதை மக்களே பார்க்குறாங்க. அதனால இதுக்கு விளக்கம் தேவையில்லை இவர்களுடைய ஆட்சியின் லட்சணத்துக்கு. டிவிகேல இருக்கிற தொண்டர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? டிவிகேல இருக்கிற தொண்டர்கள் தலைவரை மட்டுமே நம்ம படிச்சாலே போதும். தலைவர் காட்டிய கொள்கை தலைவர்களின் வழியை நாம பின்பற்றினா போதும். அவர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர்கள் கடந்து வந்த சோதனை காலகட்டங்கள் என்ன, இந்த மக்கள் பணியில் அவங்க ஆற்றிய சந்தித்த நெருக்கடிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு சோதனை காலத்தை கடந்ததுனால எந்த கட்சியும் மீண்டு வருவதற்கு எடுத்துக்கிற கால நேரத்தை விட மிக எளிதாக ஒரு 30 நாட்குள்ள மீண்டு வந்து கழகம் புது பொலிவோட பயணத்தை தொடங்கி இருக்கு. திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா? சோ அவங்க திமுக என்னதான் பண்ணாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயத்தை பண்றாங்க இல்லையா? அது என்ன சொல்லுங்க? எல்லாம் பணம், பதவி, அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த பக்கம் தான் இருப்பாங்க. அதிகாரம் கிடைக்காத பொழுது அவர்கள் மாற்று இடத்தை நோக்குவார்கள். ஓகே ஓகே. நல்லா கழக தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய எதிர்வரும் 2026 தேர்தலுக்கு பணியாற்றக்கூடிய தோழர்களை, தோழியர்களை, தொண்டர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை உணர்ச்சிகரமாக சொன்னார். திட்டமிட்டு பொய் செய்திகளை பரப்பி வந்த வாடகை வாய்களாக இருந்த ஊடகத்தில் சில பேர், தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைமையும் அதனுடைய நிர்வாகிகளை பற்றி மக்களிடத்தில் பரப்பிய பொய் செய்திகள், இவற்றுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வை அமைத்துக் கொண்டார்கள். அது பொதுக்குழுவுக்கு வந்திருந்த இந்த ஒரு 2100 நபர்கள், இந்த கழகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. களப்பணியில் எந்த தொய்வும் இல்லாமல் செயல்படுவதற்கு நல்ல ஒரு ஊட்டம் பெற்றதோட இன்னைக்கு இருக்கு.